السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين، العاقبة للمتقين، الصلاة والسلام على خاتم النبيين وعلى آله وأصحابه أجمعين، أما بعد. رضينا بالله ربا وبالإسلام دينا وبمحمد صلى الله عليه وسلم نبيا ورسولا وبحق الشيخ عبد القادر الجيلاني قدس الله سره العزيز رضي الله عنه. قال الله تعالى في الفرقان الكريم وفي الفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم. والسابقون الأولون من المهاجرين والأنصار والذين تبعوهم بإحسان رضي الله عنهم ورضوا عنه صدق الله العظيم. قال رسول الله صلى الله عليه وسلم يكون خير البرية يقرؤون القرآن أو كما قال عليه الصلاة والسلام. அளவற்ற அருளாள நிகரற்ற அன்புடையவனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் திருநாமம் போற்றி ஆரம்பம் செய்கின்றேன். ஸலாத் என்னும் கருணையும் சலாம் என்னும் ஈடேற்றமும் எம்பெருமானார் முத்து ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் மீதும் அன்னவர்களின் வாழ்வை பின்பற்றிய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅ தாபிஈன்கள், நாதாக்கள், வலிமார்கள், ஷோதாக்கள் நம் அனைவர்கள் மீதும் நித்தமாய் நிலவட்டுமாக. ஆமீன். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, நாம் வாழக்கூடிய இந்த சமுதாயத்திலே ஏராளமான குழப்பங்களுக்கு மத்தியிலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், என்னுடைய உம்மத் 72 கூட்டங்களாக பிரியும், அதில் ஒன்று மட்டும்தான் சுவனம் செல்லும் என்பதாக சொன்னார்கள். அது என்ன என்று சஹாபாக்கள் கேட்டபோது மா அன வ அஸ்ஹாபிஹி என்பதாக சொன்னார்கள். நானும் என் சஹாபாக்களும் எதிரே இருக்கின்றார்களோ அதுதான், அந்த கூட்டம்தான் சுவனம் செல்லும் என்பதாக சொன்னார்கள். இதற்கு விளக்கம் தரக்கூடியவர்கள் மா அன என்பது சுன்னத் என்றும் வா அஸ்ஹாபிஹி என்பது ஜமாஅத் ஆக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன அந்த மா அன வ அஸ்ஹாபி அஹ்லு சுன்னத் வல் ஜமாஅத் தான் என்பது நமக்கு தெரிய வருகின்றது. எத்தனையோ குழப்பங்கள் நமக்கு மத்தியிலே ஏற்பட்டு நம்முடைய முஸ்லிம் சமுதாயம் பலவிதமான வழிகளில் பலவிதமான கூட்டங்களில் பிரிந்து செல்வதை நம்மால் பார்க்க முடிகின்றது. குறிப்பாக வாலிப சமுதாயத்தை நாம் பார்க்கின்றோம். எதை கேட்டாலும் அதை உண்மை என்று நம்பி அவர்கள் அந்த வார்த்தைக்கும் அந்த பொய்யான பேச்சிற்கும் அடிமையாகி அதில் வசீகரத்தின் காரணமாக அவர்கள் தவறான பாதையிலே சென்று விடுவதை நாம் பார்க்கின்றோம். அந்நியமானவர்களே, என்ன பேசுகின்றார்கள் என்றெல்லாம் நாம் பார்க்கக்கூடாது. பேசுபவர்கள் யார் என்பதை நாம் பார்க்க வேண்டும். ஏன் தெரியுமா? அல்லாஹு தஆலா அருமறையாம் திருமறையிலே சிராத்தல் முஸ்தகீம், இஹ்தின சிராத்தல் முஸ்தகீம், நாம் தினமும் அல்ஹம்து சூராவை ஓதாத நாட்கள் கிடையாது. அந்த அல்ஹம்து சூராவிலே அல்லாஹு தஆலா நாம் கேட்கின்றோம் அல்லவா, இஹ்தின சிராத்தல் முஸ்தகீம், யா அல்லாஹ் நேரான பாதை எங்களுக்கு காட்டுவாயாக என்பதாக. அல்லாஹு தஆலா அந்த சிராத்தல் முஸ்தகீம், அந்த சிராத், அந்த நேரான பாதை என்றால் என்ன என்பதை அடுத்த வசனத்தில் நமக்கு சொல்லி தருகின்றான். சிராத் அல்லதீன, எப்படிப்பட்ட பாதை? அன்அம்த அலைஹிம், அன்அம்த அலைஹிம், யாரின் மீது நீ நிஅமத் செய்தாயோ அப்படிப்பட்டவர்களின் பாதையை யா அல்லாஹ் எங்களுக்கு தருவாயாக. அல்லாஹ் யாரின் மீது நிஅமத் செய்தானோ அதுதான் நல்ல பாதை, அதுதான் சரியான பாதை. நமக்கு பேசக்கூடியவர்கள், நாம் யார் பயானை கேட்கின்றோமோ அவர்கள் அல்லாஹ் அவர்களுக்கு நிஅமத் செய்தவர்களா என்பதை நாம் பார்க்க வேண்டும். அநீமானவர்களே, இன்றுள்ள சமுதாயம் எதையும் பார்ப்பதில்லை. வார்த்தைகளை மட்டும் கவனித்துக் கொண்டு வாழ்க்கையை வீணாக்கி கொண்டிருக்கின்றார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எச்சரித்தார்கள் அல்லவா, ஒரு கூட்டம் வரும், வாலிபர்களாக இருப்பார்கள், சிறுவயதாக இருப்பார்கள், அவர்கள் யகூனு கைரில் பரியா, நுணுக்கமான வார்த்தைகளை, அழகான வார்த்தைகளை பேசுவார்கள். யக்ரவுனல் குர்ஆன், குர்ஆனை ஓதுவார்கள்.
எதுக்கு எடுத்தாலும் குர்ஆனை தான் ஓதுவாங்க, என்னைக்கு எடுத்தாலும் ஹதீஸ் சொல்லுவாங்க. எல்லாமே குர்ஆனா இருக்கும், எல்லாமே ஹதீஸா இருக்கும். ஆனா அது எதுவுமே சரியா இருக்காது. எதற்கெடுத்தாலும் ஆதாரம். புருதா ஓதுகின்றோம், அதற்கென்ன ஆதாரம்? மௌலுது ஓதுகின்றோம், அதற்கென்ன ஆதாரம்? பராஅத் இரவை தொழுகின்றோம், அதற்கென்ன ஆதாரம்? மிஅராஜ் இரவை தொழுகின்றோம், அதற்கென்ன ஆதாரம்? ஆதாரம் ஆதாரம் என்று கேட்டு கேட்டு அழிந்து போகக்கூடிய சமுதாயம் நம்முடைய சமுதாயமாக பார்த்து கொண்டு வருகின்றோம். பராஅத்துடைய இரவு புனிதமான இரவு என்றால் நம்புகின்றோம். மிஅராஜ் இரவை நாம் புனிதமாக கருதுகின்றோம். லைலத்துல் கத்ரை நாம் புனிதமாக கருதுகின்றோம். அந்த இரவுகளை நாம் என்ன செய்கின்றோம்? கூத்தடிக்கின்றோமா, ஆடுகின்றோமா, பாடுகின்றோமா? நாம் என்ன செய்கின்றோம்? தொழுகின்றோம், தஸ்பீஹ் செய்கின்றோம், ஸலவாத் ஓதுகின்றோம், துஆ செய்கின்றோம். இதுவெல்லாம் இஸ்லாத்தில் இருக்கின்றதா இல்லையா? இஸ்லாத்தில் கூடுமா இல்லையா? தொழுகை, ஸலவாத்து, தஸ்பீஹ், துஆ இதைதான் செய்கின்றோம். இதற்கு ஆதாரம் கேட்டுவிட்டு அந்த வஹாபிகள் வெளியிலே ரோட்டில் நின்று கொண்டு பேசிக் கொண்டிருக்கின்றார்கள், சிரித்துக் கொண்டிருக்கின்றார்கள். பராஅத் இரவை தொழுபவர்களை, மிஅராஜ் இரவை தொழுபவர்களை கேலி செய்து கொண்டு இவர்கள் தொழாமல் அந்த தொழுகைவர்களை பற்றி நீங்கள் ஆதாரம் சொல்ல என்று கேட்டுவிட்டு இவர்கள் தொழாமல் வெளியில் நின்று பேசிக் கொண்டிருக்கின்றார்களே, இதற்கு என்ன ஆதாரம்? கண்ணியமானவர்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்ததை நாம் செய்கின்றோம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்கள் செய்ததையும் நாம் செய்கின்றோம். ஆனால் இப்ப உள்ள சமுதாயம், இப்புள்ள வஹாபிகள் சொல்வது என்ன? நாங்கள் சஹாபாக்கள் சொல்வதெல்லாம் செய்ய மாட்டோம். எங்களுக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்திருக்க வேண்டும், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்க வேண்டும். நல்லா புரிஞ்சுக்கணும், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அடையாளம் காண்பித்து கொடுத்தது சஹாபாக்கள் தான். பெருமானாரை புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் முதலாவதாக நாம் சஹாபாக்களை புரிந்து கொள்ள வேண்டும். சஹாபாக்கள் மூலமாகத்தான் எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை புரிந்து கொள்ள முடியும். கண்ணியமானவர்களே, இப்படி குழப்பத்திலே மூழ்கி வெறும் வஹாபிகளின் வார்த்தைகளை நம்பி பாடிக்கொண்டிருக்கும் இந்த சமுதாயம் ரமதான் காலம் வந்துவிட்டால் இந்த இடத்திலும் அவங்க சும்மா இல்லை. எல்லா இடத்திலும் குழப்பத்தின் காரணமாக அவர்கள் செய்யக்கூடிய ஒரு வதந்தி, இந்த புனிதமான பூத்துக்குலுங்கும் ரமதான் மாதத்திலும் இவர்கள் செய்யக்கூடிய ஒரு குழப்பம். தராவி தொழுகை 20 ரக்காத்து இல்லை, 8 ரக்காத்துகள், 11 ரக்காத்துகள், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 20 ரக்காத் தொழுவதில்லை என்ற ஒரு செய்தி எல்லாம் பரப்பி இன்று பல மக்கள் அந்த குழப்பத்திலே இருக்கின்றார்கள். 20 ரக்காத் தொழுதாலும் அவர்கள் சொல்வது சரியாகத்தான் இருக்கின்றது என்ற ஒரு மனப்பான்மையை, அந்த ஒரு மோசமான ஒரு விஷயத்தை பரப்பி விட்டார்கள். நீமானவர்களே, இந்த 20 ரக்காத் தொழுகை என்பது உமர் ரலியல்லாஹு அன்ஹு காலத்தில் ஏற்பாடு செய்யப்பட்ட ஒன்று. அவர்களுடைய காலத்திலே தராவி என்பது ஆங்காங்கே தனித்தனியாக நடந்து வந்து கொண்டிருந்தது. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எல்லாரையும் ஒன்று சேர்த்து ஒரு இமாமை நியமித்து அவர்களை தொழுவு வைக்க சொல்லி ஒரு ஏற்பாடு செய்தார்கள். ஆக மற்ற சஹாபிகள் எல்லாம் இது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி காலத்திலே இல்லாத ஒரு செயலாக இருக்கின்றது என்று சொன்னபோது உமர் சொன்னாங்க, ஆமாம், ஆனால் இது அழகான பித்அத், நிஅமத்துன் பித்அத் ஹாதி, இது ஒரு அழகான பித்அத் என்பதாக சொன்னார், இது நல்ல பித்அத் என்பதாக சொன்னார்கள். உடனே ஹதீஸ் கொண்டு வருவான், குல்லு பித்அத்துல் லாலா குல்லு லாத்தும் மினன்னார், ஒவ்வொரு பித்அத்தும் வழிகேடு தான், ஒவ்வொரு வழிகேடும் நரகம் செல்லக்கூடியதுதான் என்பதாக சொல்லுவார்கள். கண்ணியமானவர்களே, பித்அத், எந்த பித்அத் வழிகேடு, எந்த வழிகேடு நரகம் செல்லும்? கெட்ட பித்அத் தான், அந்த கெட்ட வழிகேடு தான். ஆனால் நல்ல பித்அத் ஒருபோதும் நம்மை நரகத்துக்கு கொண்டு செல்லாது. இது அழகான பித்அத் அல்லவா? 20 ரக்காத் தொழுகின்றோம், இது உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஏற்பாடு செய்த ஒரு விஷயம். உமர் ரலியல்லாஹு அவங்க யாரு? சஹாபி என்பதை விட அஷ்ரத்துல் முபஷ்ஷரா, சுப செய்தி சொல்லப்பட்ட 10 சஹாபாக்களில், அந்த அன்மாராய சஹாபாக்களில்
ஒரு முக்கியமான நபர் ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். ஒரு முறை அல்ல, ஏராளமான முறை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் சுப செய்தி சொல்லப்பட்ட ஒரு மகான். அவங்க இஸ்லாத்துக்கு மாறு செய்வாங்களா? அவங்க கண்மை நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுக்கு மாற்றம் செய்வார்களா? அவர்கள் ஏற்படுத்திய விஷயம் இது தராவி 20 ரக்காத் என்பது. நான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாம் நேசிக்கின்றோம், அவருடைய வார்த்தைக்கு நாம் மரியாதை கொடுக்கின்றோம், அவர்களின் சஹாபாக்களின் வார்த்தைக்கும் நாம் மரியாதை கொடுக்கின்றோம். அல்லாஹ் சொல்கின்றான், வஸாபிகூனல் அவ்வலூன மினல் முஹாஜிரின் வல் அன்சார் வல்லதபஅஹும் பிஇஹ்சான். உங்களுக்கு முந்தைய இருக்கக்கூடிய முஹாஜிரின்கள், அப்படிப்பட்ட சஹாபாக்களுக்கு நீங்கள் பின்பற்றுங்கள், அவர்களை பின்பற்றியவர்களுக்கு சொர்க்கம் இருக்கின்றது, அல்லாஹ்வுடைய பொருத்தம் இருக்கின்றது என்பதாக சொல்கின்றான். அல்லாஹ் சொல்கின்றான். ஆக அல்லாஹ் சொல்கின்றான், நீங்கள் சஹாபாக்களை பின்பற்றுங்கள், அன்சாரிகளை பின்பற்றுங்கள், முஹாஜிரிகளை பின்பற்றுங்கள், இத்தபி பிஇஹ்சான், அது நல்லது இருக்கின்றது, சுவனம் என்பதை அல்லாஹ் சொல்கின்றான். அல்லாஹ் என்ன சொல்வது? நான் சொல்கின்றேன், நீங்கள் அவர்களை பின்பற்றக்கூடாது. இப்போ உள்ள குழப்பவாதிகளுடைய விஷயம், நாங்கள் சஹாபாக்களை பின்பற்ற மாட்டோம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லவா, அஸ்ஸஹாபிக நுஜூம், சஹாபாக்கள் நட்சத்திரத்தை போன்றவங்க. கதைத்தும் அவர்கள் நீங்கள் யாரை பின்பற்றினால் நீங்கள் நேர்வழி அடைவீர்கள் என்பதாக சொன்னார்கள். இன்னும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், என்னுடைய சஹாபாக்கள் நீங்கள் திட்டாதீர்கள். பெருமானார் ஹதீஸ் இருக்கின்றது. ஆனால் இப்புள்ள குழப்பவாதிகள் சஹாபாக்களை மதிப்பது இல்லை. சஹாபாக்களின் வார்த்தையை விடுங்க, சஹாபாக்களை மதிப்பது இல்லை. பெயரை சொல்கின்றான். இன்னும் சொல்ல போனால் அவர்களின் மரியாதை, அவனின் அந்தஸ்தை எந்த அளவு கேவலமாக்க முடியுமோ அந்த அளவு கேவலமாக்கின்றான். ஏன்? இப்படி சஹாபாக்களை கேவலப்படுத்தி விட்டால், அவர்கள் எல்லாம் ஒரு ஆள் இல்லை என்பதாக ஆக்கிவிட்டால், அவர்களினுடைய செயல், அவர்களுடைய எல்லா விதமான இது போன்ற உள்ள செயல்கள் எல்லாம் மக்களிடத்திலே பரவாது, பிரபலியமாகாது. அநீமானவர்களே, இவருடைய விஷம் எந்த அளவுக்கு பரவிருக்கிறது என்பதை நாம் பார்க்க வேண்டும். இவங்க சொல்லுவாங்க, குர்ஆனைத்தான் பேசுவாங்க, ஹதீஸைத்தான் பேசுவாங்க, சொல்றதெல்லாம் அப்படியே மெய் மறந்து போற மாதிரி இருக்கும். ஆனா எதுவுமே உண்மை இல்லை. வேட்டை பிராணியில் உடம்பில் இருந்து அம்மை பிடுங்குவது போல் இவர்கள் ஈமானை விட்டு வெளியேறுவார் என்பது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கின்றார். அநீமானவர்களே, அதுபோல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வார்த்தை என்றும் பொய்யாகாது. இவங்க பேசக்கூடிய எல்லா விஷயமும் குர்ஆன் ஹதீஸா தான் இருக்கும். ஆனா அந்த குர்ஆனுக்கும் ஹதீஸுக்கும் சொல்லக்கூடிய விளக்கம் முன்னோர்கள் சொல்லக்கூடிய விளக்கம் அல்ல. இவர்களால் ஏற்படுத்தப்பட்ட ஒரு புதிய விளக்கம். அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அப்படித்தான் இருக்கின்றது. சட்டம் ஷரியத் போற சட்டம் அல்ல. நம்ம என்ன சொல்றோமோ அதான் சட்டம். அவங்கள பொறுத்த வரைக்கும் தொப்பி போடணும்னா போடணும், போடக்கூடாதுன்னா போடக்கூடாது, அத்தியாத்த கையை ஆட்டணும்னா ஆட்டணும், ஆட்டக்கூடாதுன்னா ஆட்டக்கூடாது என்று இவர்களுக்கு என்ன தோணுகின்றதோ அதையெல்லாம் மக்களுக்கு பரப்பி கொண்டிருக்கின்றார்கள். இவர்கள் பேசக்கூடிய எதுவும் நம்மை நல்ல முறையில் கொண்டு செல்லும் என்பது நம்முடைய வெளிப்பார்வையில் தெரிந்தாலும், அதற்கு உள்ளே 1000 விதமான தவறுகள் நம்மை வழிகெடுக்க காத்து கொண்டிருக்கின்றது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நீமானவர்களே, உமர் ரலியல்லாஹு அவர்கள் விஷயத்தை ஏற்பாடு செய்தார்கள். தராவி 20 ரக்காத் என்பது. அவங்க யாரு? இன்னல்லாஹ யந்திகு அலா லிசானி உமர் ரலியல்லாஹு. உமர் ரலியல்லாஹுடைய நாவிலே அல்லாஹ் பேசுகின்றான். உமர் ரலியல்லாஹுடைய நாவிலே அல்லாஹ் பேசுகின்றான். குர்ஆன் என்பது அஸல், அது ஆரம்பத்திலிருந்து இருக்கின்றது. ஆனால் அப்ப அந்த காலத்துக்கு ஏற்ற சட்டத்தை அல்லாஹ் இறக்கிக்கிட்டு இருந்தான். பெண்களுடைய ஹிஜாபுடைய விஷயம் இருக்கு அல்லவா, நம்முடைய பெண்கள் பரதானிக்கிட்டாங்க அல்லவா, புர்கா போடினாங்க அல்லவா, இந்த விஷயம் உமர் ரலியல்லாஹுடைய நாவில் வந்ததுதான். பெருமானாரத்திலே இதை பற்றி பேசுகிறாங்க. அதை பற்றி பேச அடுத்த நாள் அல்லாஹ் ஆயத்தை இறக்கிட்டான். வகர்ன ஃபீ பியூத்திகுன்ன வலா தபரஜ்ன தபரஜுல் ஜாஹிலியத்தில் ஊலா. பெண்கள் வீட்டிலே இருக்கணும், வெளியே சுத்தக்கூடாது, ஆரம்ப காலகட்டம் சுத்தக்கூடாது என்ற ஆயத்தை அல்லாஹ் தஆலா இறக்கி வைத்தான்.
அதுபோன்று பெருமானா ஸல்லல்லாஹு அவர்கள் முனாஃபிகள் தொழுகை வைக்கிறவர்களாக இருந்தாங்க. பெருமானா ஸல்லல்லாஹு யாரு? கிருபிலவங்க அல்லவா, நபியுர் ரஹ்மான் அல்லவா, அவங்க எல்லாத்திலும் மீண்டும் கிருபை காட்டக்கூடியவர்கள். அதனால் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எல்லாவற்றிலும் தொழுகைக்குள்ளாக இருந்தாங்க. அப்போ உமர்தான் அவர் சொன்னாங்க, யார் ரசூலுல்லாஹ் நீங்க முனாஃபிக் தொழுகை வைக்காதீங்க, முனாஃபிக் தொழுகை வைக்காதீங்க என்பதாக சொல்லும் பொழுது பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அது ஒரு பக்கம் இருந்தது. பின்பு அல்லாஹ் தஆலா அடுத்த நாளே ஆயத்திறக்கினான், வலா துஸல்லி அலா அஹதி மின்ஹும் மாத்தா அபத வலா தகும் அலா கபரி. அந்த முனாஃபிகீன்கள் இறந்து போனால் நீங்க யாரும் தொழுகை வைக்காதீங்க, அவங்க கபர் பக்கத்தில் போய் நிற்காதீங்க என்ற ஒரு ஆயத்தை அல்லாஹ் இறக்கினான். ஆக உமர்தாவுடைய நாவு என்பது அல்லாஹ் பேசக்கூடிய ஒரு நாவாக இருந்து வந்தது. அப்படிப்பட்ட உமர்தான் அவர்கள் தான் தராவி 20 ரக்காத் என்பதை ஏற்படுத்தினார்கள். கண்ணியமானவர்களே, ஆக சஹாபாக்கள் என்பவர்கள் சாதாரணமானவர்கள் அல்ல. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்களால் துஆவை பெற்றவர்கள். அல்லாஹ் அவருக்கு சான்றிதழை கொடுத்தான். ரலியல்லாஹு அன்ஹும் வரது என்கின்ற சான்றிதழை அல்லாஹ் அவர்களுக்கு கொடுத்திருக்கின்றான். அப்படிப்பட்ட சஹாபாக்கள் செய்யக்கூடிய எந்த விஷயமும் அல்லாஹ் ரசூலுக்கு மாற்றமாக இருக்காது, ஷரியத்துக்கு மாற்றமாக இருக்காது. கண்ணியமானவர்களே, இன்னும் எத்தனை குழப்பங்கள் வரட்டும், எத்தனை குழப்பவாதிகள் வரட்டும், தாடி வைத்துக்கொண்டு ஜுப்பாவை போட்டுக்கொண்டு இவ்வளோ பேர் தாடியை வைத்துக்கொண்டு அவன் பேசினாலும், சொற்பமான வாதத்தை கொண்டு உரையாற்றினாலும், அஹ்லுஸ் சுன்னத் வல் ஜமாஅத் தான் நாளை சுவனம் செல்லும். இந்த அஹ்லுஸ் சுன்னத் வல் ஜமாஅத் தான் நாளை பெருமான ஷஃபாஅத்தை பெறும். இந்த அஹ்லுஸ் சுன்னத் வல் ஜமாஅத் தான் அல்லாஹ்விற்கு மிக பிடித்தமானது. இதைத்தான் நம் முன்னோர்கள் சொல்லிக் கொடுத்தார்கள். அதற்கு அவர்களே பொறுப்பு. அல்லாஹ் தஆலா நம்மை பாதுகாப்பானாக, எல்லா விதமான குழப்பங்களிலிருந்தும் பாதுகாத்து வரக்கூடிய எல்லா குழப்பங்களிலிருந்தும் நம்ம லேசாக்குவானாக. எத்தனை குழப்பங்கள் வந்தாலும் நாம் அல்லாஹ் ரசூல் எதை சொன்னார்களோ, அஹ்லுஸ் சுன்னத் ஜமாஅத்துடைய கொள்கை எதை கற்றுக் கொடுத்ததோ அப்படிப்பட்ட கொள்கையிலே, அந்த சத்திய கொள்கையிலே வாழ்ந்து அல்லாஹ் ரசூலின் பொருத்தத்தை பெற்று நாளை சுவனத்திலே நாம் பெருமானாரோடு, அந்த பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஹப்பத்தோடு நாம் வாழக்கூடிய நசீபை அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் இந்த முழு சமுதாயத்துக்கும் தருவானாக. வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.